அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மேஷ ராசிக்காரர்களுக்குரிய வைகாசி மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது வைகாசிலேயே சூரிய பகவான் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதமானது மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரையிலும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஆயுளும் செல்வ விருத்தியும் புத்திர பாக்கியமும் கிடைக்கப்பெறும். இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தில் ஆலயங்களில் புனித நீராடல் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். தடைபட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் இனிதே கைகூடி வரும் யோகமும் உண்டாகும். வைகாசியில் முருகப்பெருமான் விசாகன் அப்படிங்கிற அசுரனை அடித்ததால வைகாசி விசாகம் சிறப்புற கொண்டாடப்படுகிறது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த வைகாசி மாதத்தில் மேஷராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது? அவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா? பாதகமான விளைவை தவிர்க்க மேஷராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிற பல தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு மேஷராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமான மாதமாக திகழப்போகிறது. செய்யக்கூடிய தொழிலையும் வியாபாரத்திலையும் லாபகரமாக நடைபெற்றாலும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரத்தா செய்யும். அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் சிறு சிறு சண்டைகள் ஏற்படுங்க. பழகக்கூடிய நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருந்தால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த மாதம் உடலில் ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையும் நீங்கள் சுமூகமாக கையாள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் அதிக அளவில் ஏற்படுங்க. பயணங்கள் மூலமாக ஒரு சில நேரங்களில் அனுகூலங்கள் கிடைக்கலாம். ஒரு சில நேரங்களில் அலைச்சலும் உடல் சோர்வும் உடல் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால திடீர் பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வதும், அப்படி இல்லைன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபார ரீதியாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்திலையும் பிற இடங்கள்லையும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வாகனத்தில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது பதற்றம் அற்ற சூழ்நிலையில் மேற்கொண்டால் விபத்துக்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி பொதுவாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலையும், வேலைகளை இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும், புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு நல்ல தொழிலும் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் பொது இடங்களில் தங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் சுமூகமாக செல்ல வேண்டியது அவசியமாகிறதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய காலமாகவும் அமைய பெறலாம். தங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை நம்பாமல் உங்களை மட்டுமே நம்பி முடிவுகளை எடுப்பது மிகவும் சால சிறந்ததாக இருக்கப்பெறும். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படதா செய்யும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலமா பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். உத்தியோகத்திலையும் வேலைகளையும் யாரையும் நம்பி நீங்க செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் ஒப்படைக்க வேண்டாம். அதனால உங்களுக்கு அவ்வப்பெயரே ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாகிருங்க. அதே சமயம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு உகந்த காலமாக அமையப்பெறும். இருப்பினும் நிதானத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஓரளவிற்கு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும்.
அதே சமயம் தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்ப்பதும் ரொம்ப நல்லதுங்க. தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். சுப காரியங்களை செய்வதன் மூலமா வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும். வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான முடிவுகள் ஏற்படலாம். வாகனம் ஓட்டும் பொழுது கைபேசி பயன்படுத்துவதை முற்றிலுமா தவிர்த்துவிட்டு கவனத்துடன் ஓட்ட வேண்டியது அவசியமாகிறது. வீண் விரயத்தை மாற்றுவதற்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவு செய்ய வேண்டியது அவசியமாகிறது. திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவு செய்யக்கூடிய பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் வீண் விரய செலவுகளையும் ஆடம்பர செலவுகளையும் தவிர்க்க முடியும். அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொண்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பண நெருக்கடி உங்களுக்கு உருவாகுவதை தவிர்க்க முடியும். அதே சமயம் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் அனைத்துமே விலகி லாபம் தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக வைகாசி மாதத்தின் பிற்பகுதி அமையப்பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். வைகாசி மாதத்தின் 3வது வாரத்திற்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலில் வெற்றியை அடைவீங்க. மேலும் நன்மைகளை பெறுவதற்கு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த காலகட்டமாக அமையப்பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படும் என்றாலும் பணவரவுக்கு ஏற்றவாறு செலவினங்களும் மறுபுறம் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. உடல் நலன்ல கவனம் ரொம்ப முக்கியங்க. சிறு பிரச்சனை என்றாலும் உடனே அதற்குரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. 3வது நபரால வீட்டிற்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உடன் இருப்பவர்களுடன் பொறுமையாக பேசுவதன் மூலமா பல பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க முடியும். அதே சமயம் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும். உடன் பணி புரிபவர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலமாக வேலையை சுலபமாக்கி கொள்ள முடியும். இருந்தாலும் வேலையில் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தை அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் கிடைப்பதற்கு அதாவது சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாங்க. அதனால் வேலை விஷயமாக நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் இல்லை லாபத்தை அடைவதாக இருந்தாலும் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய நிர்பந்தமும் சூழ்நிலைகளும் உருவாகும். ஆனாலும் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லைங்க. அதற்கான சரியான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுங்க. இருப்பினும் தேவையற்ற குழப்பங்கள் வரக்கூடிய காலமாகவும் திகழும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தைரியத்துடன் இருக்க பாருங்க. அதே சமயம் தேவையற்ற செலவுகளால் சேமிப்பும் கரையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. தேவையற்ற குழப்பங்களால் குடும்பத்தில் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் சாமர்த்தியமாக யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் உயர் அதிகாரிகளின் பாராட்டை உங்களால் பெற முடியும். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக கடின உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வித முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க. ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக பெறும். புதிய உறவுகளால் ஆதாயங்களும் ஏற்படும். வேலைச்சுமை அதிகமாக இருந்தாலும் அதை உற்சாகத்துடன் செய்வீங்க. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றமும் கிடைக்க பெறலாம். அதனால பணியிடத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. மேலும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆவதற்கு வாய்ப்புகளும் இருக்குங்க. தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே எதிர்காலத்தை சிறப்பாக மாற்ற உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம்
சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக கடன் விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். ஒரு சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். அப்படிங்கிறதுனால சற்று கவனமாக இருக்க பாருங்க. வேலையிலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உடன் பணி புரிபவர்களிடம் எந்தவித வேலையையும் ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட தொழிலில் அதிக அளவு லாபம் கிடைக்க நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்று இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் உண்டாக பெறும். இந்த மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட்டு வருவதன் மூலமாக குடும்பத்தில் சுபிக்ஷமும் சந்தோஷமும் செல்வ வளமும் பெருகும்.